திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான நிர்வாக கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றாற் போல அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நம் பலமே நம்முடைய கட்சி கட்டுமானம்தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. கட்சியின் கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இருக்கிறோம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். இதில் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் என்னென்ன? திமுகவினுடைய நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் முதலமைச்சர் தெரிவித்தார்? திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். அதிலும் குறிப்பாக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடனும் திமுக எதிர்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நம்முடைய பலமே நம்முடைய கட்சி தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இருக்கிறோம் எனவும் முதலமைச்சர் உரையாற்றி இருக்கிறார். அதே போன்று தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும், அதை உங்களிடம் இருக்கக்கூடிய உழைப்பால் வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நாம் எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற ஒரு சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம்தான். அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள். அவர்களது மிரட்டல், அரட்டல், உருட்டல் என்ற அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது பொதுமக்களுக்கு தெரிய வரும். எனவே பாஜகவின் இந்த அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உரையாற்றி இருக்கிறார். அதே போன்று அமைச்சர்களுக்கும் சில அந்த வேண்டுகோள்களையும் வலியுறுத்தல்களையும் விடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்க வேண்டும், அதிக நாட்களை செலவிட வேண்டும் எனவும், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும். அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் பொதுமக்களிடையே தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இது போன்ற பேச்சுக்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களிடம் திமுக அரசு செய்யக்கூடிய இந்த சாதனைகள், திட்டங்கள், அதே போன்று ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிரான அந்த செயல்பாடுகள், ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட அந்த அமைப்புகளை மூலமாக திமுக நிர்வாகிகள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல்கள் உள்ளிட்டவைகளுக்கு அரசியல் ரீதியாகவும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுரை வழங்கியிருக்கிறார். திமுகவின் பலங்கள்ல ஒன்று அதன் மாவட்ட செயலாளர்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பு குறித்து எந்த சூழல்ல முதலமைச்சர் பேசுகிறார்? அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக 76 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் பேசும் பொழுது நம்முடைய பலமே நம்முடைய கழகம்தான் எனவும், இத்தகைய இந்த நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது, திமுகவிற்கு மட்டுமே இத்தகைய வலிமையான ஒரு கட்டமைப்பு இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் எனவும், இதை வருங்காலங்களிலும் புதுப்பிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தடங்கள் என்பது எப்பொழுதும் இருக்கும், அதை உங்களிடம் இருக்கக்கூடிய உழைப்பால் வெல்ல வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய பிரதான ஒரு வேண்டுகோளாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இருந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பல்வேறு தாக்குதல்கள் மறைமுகமாக ஒன்றிய அரசு, அந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாக தொடர்ந்து பல்வேறு தடங்கல்களை விதிக்கும் என்பதன் காரணமாக அதற்கு தயாராக இருக்க வேண்டும், பதிலடி வழங்க வேண்டும் என்பது குறித்து மாவட்ட செயலாளர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று நாம் எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம்தான். அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் என பாஜக அரசினை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக பல்வேறு அடக்குமுறைகளை அடக்க நினைப்பார்கள். அவர்களது அரட்டல், மிரட்டல், உருட்டல்களுக்கு அனைத்துக்கும் உண்மையான காரணம் பொதுமக்களுக்கு தெரிய வரும். பாஜக அரசு எதற்காக இது போன்ற அந்த அமலாக்கத்துறை
உள்ளிட்ட அந்த அமைப்புகளை எதற்காக ஏவுகிறார்கள் என்பது குறித்து பொதுமக்களுக்கு தெரிய வரும் என முதலமைச்சர் கூறுகிறார். அதற்கான அச்சுறுத்தல்கள், பாஜகவினுடைய அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனை அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுபோல அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சில வலியுறுத்தல்களையும் விடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் மக்களை சந்தித்து திட்டங்களையும் திமுக அரசினுடைய சாதனைகளையும் விளக்க வேண்டும் எனவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் வார்டுகளுக்கும் நேரடியாக சென்று திட்டங்களை திமுக அரசினுடைய சாதனைகளை விளக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.